ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நட்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு தான் சொல்லணும். அக்கா கொண்ட வீட்டில் வந்து அவங்கள விட்டுட்டு வர சொன்னால், அப்போ நான் பைக்கில் போகிறப்ப அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டே போனேன். என்ன பேசிகிட்டு போனேன்னா, ஏன் இவ்வளோ ஒரு அமைதியாக வர்றீங்க, ஏதாச்சும் பேச வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா எல்லா விஷயத்தையும் சொன்னால், நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கு தான் எல்லாம் லைஃப்பில் வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி, இதுவும் எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் கடந்து போதோ இல்லையோ நம்ம மறந்துட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நட்பண்ணையிலேருந்து ஆரம்பமாயிடுச்சு. அப்போ வந்து அவங்கக்கிட்ட என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஹெல்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் இப்போ இருக்கிறது அத்தை வீடுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவங்க பையனுக்கு வந்து இப்போது அடுத்த மாதத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்க, லவ் மேரேஜு. அவங்க மருமகள்லாம் இங்கே தான் இருப்பாங்க இனிமேல். நான் இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நான் இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே அவங்க வீட்டில் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு நான் வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து எனக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் வீடு இருந்தால் சொல்லுங்கள். ரூமு, ஹால் அது மாதிரி இல்லாமல் ஒரு ரூம், கிச்சன் மட்டும் இருந்தால் கூட போதும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் நம்பர் வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சரின்ட்டு நானும் வாங்கிட்டு வந்தேன். நைட்டு வந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சது பிடிக்காது எல்லா விஷயங்களையுமே எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப ஒரு நல்ல உறவு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இணக்கமான உறவு ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் என்னோட ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட நான் வந்து வீட்டுக்காக சொல்லி வச்சுருந்தேன். அவரும் வந்து ஒரு வாரத்துலேயே சொன்னார். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார், மாடியில். அதுக்கப்புறம் நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்க்கட்டுமா அந்த வீட்டை அப்படின்னு சொன்னாங்க. வாங்கலேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, சரி நான் வரேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் காமிச்சேன். வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த இதுலேருந்து அவங்க வந்து அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில வந்து நானும் கடைக்கு போகிறப்ப, அவங்க வந்து வேலை விட்டு வரப்போ 2 பேரும் ஒன்றா வர ஆரம்பித்தோம். 2 பேருக்குள்ளே ஒரு நட்பு வந்து ஒரு உறவாக மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்கள நான் பைக்கில் அழைச்சிட்டு வந்த நேரத்தில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து என்னோடய வண்டியும் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படியும் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும், அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு காஃபி சாப்பிட்டு போகலாமே மழை நின்றதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணாம், கொஞ்சம் தூரம் தானே, நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து, ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. எனக்கு அவங்க சிரித்த அந்த சிரிப்பு வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல, மறுக்க முடியல. நான் போனேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அதெல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் எங்களையும் அறியாமல் 2 பேரும் வந்து உறவாக இணைஞ்சிட்டோன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிமிடத்தை நான் எதிர்பார்க்கல. நானும் அவங்களும் அந்த நேரத்தில் சேருவோன்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் அது அமைஞ்சிச்சின்னு தான் சொல்லணும். ரொம்ப எனக்கு பிடிச்சும் இருந்துச்சு. ரொம்பவும் எனக்கு அந்த நேரத்தை வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நேரம்னா அதுவும் ஒரு நேரம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த உறவை வந்து நான் வந்து விடணும்னு நினைக்கல. எனக்கு வந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அம்மா ஒத்துக்கலை. அவள் வந்து திருமணமானவள், நிறைய ரீசன் சொன்னாங்க. அதை என்னால் ஒத்துக்க முடியல. எனக்கு வந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, நீ அக்கா வந்து சொன்னால் வேணால் நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அக்கா அப்புறம் மறுநாளே வந்தா ஊருக்கு. உட்காந்து பேசினோம். உட்காந்து பேசினதுக்கப்புறம் அக்காவும் வேணாண்டா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எடுத்து சொன்னேன் எல்லா விஷயத்தையுமே. எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அவளுமே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒத்துக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அம்மாவை 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்தினோம். அந்த திருமணத்துக்கு அக்கா வந்து சம்மதிச்சதும் அம்மா சமைச்சதும் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கள் மாமா எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல கிராண்டாகவே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் அவங்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சிருந்தேன் அவங்கள வந்து வெறும் உறவாக யூஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் வந்து அவங்கள என்னோட ஒரு உயிரை நினச்சனால
நான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. என்னோடய கடையும் சரி, அவங்களும் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, அக்காவுக்கும் எல்லாமே செய்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு புது வீடு முதற்கொண்டும் இப்போ வாங்கியிருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு இந்த உறவு. எதுக்காக இந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்றேன்னா, சில உறவுகள் போலியான உறவுகளுக்காக வந்து சில பேர் அவங்க வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. அவங்க உண்மையாக இருந்தாலும் அவங்கள தேடி வந்த உறவு வந்து உண்மையாக இருந்திருக்காது. அந்த சமயத்தில் அவங்க வந்து மற்றவங்களால வந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த புறக்கணித்தவங்களை வந்து நம்மளும் புறக்கணிக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்தோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம லைஃப்பையும் நல்லா ஹாப்பியாக மாற்றிடுவாங்க. ஏன்னா ஒரு ஏமாற்றத்தை வந்து வாழ்க்கையில் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அடுத்த விஷயத்தில் நம்ம ஏமாறாமல் எப்படி இருக்கணுங்கிறது. அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் ஏமாந்து ஒரு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த வாழ்க்கையை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும்னு. ஒன்றை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் இன்னொன்று எப்படி இழக்காமல் நம்ம வந்து அதை பார்த்துக்கிறதுன்ட்டு. அது மாதிரி தான் வந்து அவங்க வந்து முதல் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாலும் என்னோட ஒரு ஆசைனாலும் எனக்கு வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணத்தினாலும் மட்டும் இல்லாமல் அவங்க என்னை வந்து ஏற்றுக்கிட்டாலும் நான் அவங்கள ஏற்றுக்கிட்டாலும் 2 பேரும் சேர்ந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த உறவு வந்து ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை ஃப்ரெண்ட்ஸ்.